ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 12, 2024. பாபா தனது மகான் ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து இவ்வுலகை மீண்டும் தேவயுகமாக மாற்றுவதற்கான மிக உயர்ந்த காரியத்தை நமக்கு ஒப்படைத்திருக்கின்றார். மேலிருந்து பாபா பார்த்தார், எந்தெந்த ஆத்மாக்கள் இவ்வுலகில் அதிகமாக ஜொலிக்கிறார்கள், யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அவர் பார்க்கும்போது அவரது பார்வை நம்மீது விழுந்தது. சென்ற கல்பத்திலும் இவர்கள்தான் எனக்கு உதவி செய்தார்கள் என்று தெரிந்திருந்த அவர் தனது உயர்ந்த காரியத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அதற்கான தகுதிகளையும் திறமைகளையும் சக்திகளையும் குணங்களையும் தேவையான செல்வத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் நம்மால் அவரது காரியத்தில் முழுவதுமாக உதவி செய்ய முடியும். எனவே இது எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயம்! நாம் இந்த சுயமரியாதையை உயர்த்தி கொள்வோம். நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன். பாபாவின் பார்வை என் மீது இருக்கிறது. முழு நாளிலும் பல முறைகள் பாபா சூக்ஷ்ம உலகிலிருந்து என்னை பார்க்கின்றார். குழந்தைகளின் நிலை என்ன? அவர்களது சிந்தனைகள் என்ன? அவர்களது புத்தி எங்கிருக்கிறது? அவர்கள் தனது கடமையை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது மறந்து விட்டார்களா? சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டி குழம்பிக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்க்கின்றார். ஏனென்றால் அவர் மிகப்பெரிய காரியத்தை நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார். யுகத்தை மாற்ற வேண்டும். இந்த புவியை செழிப்பானதாக ஆக்க வேண்டும். இயற்கையை பரிசுத்தமாக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களையும் துக்கங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வரங்களை அளிக்க வேண்டும். இது சாதாரண வேலையல்ல. அவரது பார்வை நம்மீது இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் சேர்மன் என்றால் அவரது பார்வையானது தனது காரியத்தை செய்வதற்கு யாரெல்லாம் முக்கியமான உதவி செய்கிறார்களோ அவர்கள் மீது அவரது பார்வை அவசியம் இருக்கும். யார் மேலாளர்களோ, யார் அதிகாரிகளோ, ஜெனரல் மேனேஜர், எம்டி போன்றோர் மீது அவரது விசேஷமான பார்வை இருக்கும். அவர்கள் மீது விசேஷமான கருணையும் இருக்கும். அவர்களுக்கு விசேஷமாக உதவியும் செய்வார்கள். அவர்களை தன்னுடையவராகவே வைத்திருப்பார்கள். அதே போன்று பகவானுக்கும் நம் மீது விசேஷமான பார்வை இருக்கிறது. அவர் நமக்கு மிகுந்த அன்பு கொடுக்கிறார். நேரத்திற்கு உதவி செய்கிறார். நமக்கு உதவி புரிவதற்காக அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் தந்தை கூறுகிறார், இந்த குழந்தைகள் 1000 புஜங்களை கொண்ட தந்தையை விட்டுவிட்டு 2 கைகள் கொண்ட மனிதரிடம் உதவி கேட்டு செல்லும்போது தந்தைக்கு எப்படி இருக்கும்? எந்த பாபா நம்மீது மிகுந்த அன்பு கொண்டவரோ நாம் கஷ்டப்படுவதை அவரால் பார்க்க முடிவதில்லை. முழுமையான ரூபத்தில் நமக்கு உதவி புரிவதற்காக சதா தயாராக இருக்கின்றார். நாம் அவரிடம் சென்றால் போதும். புத்தியை அவர் மீது ஒருமுகப்படுத்தினால் போதும். அவர் அளித்திருக்கும் வரங்களை நினைவு செய்வோம். சுயத்திற்குள் அவரது சக்திகளை நிரப்பிக்கொள்வோம். அப்போது அவரது உதவி அவசியம் கிடைக்கப்பெறும். வேறு யாருடைய உதவியும் தேவைப்படாத அளவிற்கு நம்மை மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடுவார். பாபாவிடமிருந்து உதவி பெற்றுக்கொண்டு முழு உலகிற்கும் நாம் உதவி செய்வோம். இன்று முழு நாளும் பரிஷ்தாவிலிருந்து தேவதா ஆவதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம். எனது இடது புறத்தில் முழுமையான பரிஷ்தா சொரூபம் நிற்கிறது. அந்த சம்பூரண சொரூபத்தின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் கிரணங்கள் பரவுகின்றன. வலது புறத்தில் அலங்கரிக்கப்பட்ட எனது தேவ சொரூபம் இருக்கிறது. அதுவும் முழுமை நிலையின் சொரூபமாகும். தலையில் ஒளி கிரீடமும் இரத்தின கிரீடமும் இருக்கிறது. பின்னர் நான் பிராமணனாக மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருப்பதையும் உணர்கின்றேன். பின்னர் நான் பிராமண உடலை விட்டுவிட்டு முழுமையான பரிஷ்தா ரூபத்தை தரிக்கிறேன். பின்னர் அங்கிருந்தும் வெளிப்பட்டு ஜொலிக்கும் மணியாகிய ஆத்மா நான் தேவ ரூபத்தை தரிக்கின்றேன். சிறிது நேரத்திற்கு அதனை என்ஜாய் செய்வோம். பின்னர் அங்கிருந்தும் வெளிப்பட்டு பிராமண உடலை தரிக்கின்றேன். 5 முறைகள்
மீண்டும் மீண்டும் இந்த சொரூபங்களை மாற்றி மாற்றி தரித்து பார்ப்போம். இதன் மூலம் மிகுந்த ஆனந்தம் கிடைக்கும். மேலும் அந்த சொரூபங்களின் தூய்மை தன்மையும் சக்திகளும் சுயத்திற்குள் நிரம்ப துவங்கும். ஓம் சாந்தி.